ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால்ல மாட்டுற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஹேங்கிங் கூட சொல்லலாம். அதுதான் பார்க்க போறோம். அது எப்படியெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு அழகான சுவரில் மாற்றக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் தயாராயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம என்ன மாரி பேப்பர் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஓரிகாமி பேப்பர் பயன்படுத்தலாம், சார்ட் பேப்பர் பயன்படுத்தலாம். இது பத்திரிக்கைய கூட நீங்க பயன்படுத்தலாங்க. அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கும். அந்த இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 மெத்தட்ல பேப்பர்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன கலர் லீவ்ஸ் குடுக்கலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து கிரீன் கலர் தான் குடுப்பாங்க. நீங்களும் அதே மாரி குடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பிரைட்டா குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஏதோ எல்லோ கலர் குடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் குடுக்கலாம். ப்ரவுன் கலர் குடுக்கலாம். இது எல்லாமே நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா, இது வந்து நேச்சுரல் கிடையாதுல்ல. நம்ம வால்ல தான் மாட்டப் போறோம். அதனால நான் வந்து நம்மளுக்கு அதுக்கேத்த மாரி நீங்க டார்க் கலர் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பராவும் இருக்கும். பார்ப்பதற்கும் ஒரு அருமையான டிசைன்ல நம்மளுக்கு ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆயின திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இதுக்கு பேஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்லலாம் வார் மாட்டியிருப்போம். கேஸ்கட் வயர்ன்னு சொல்லுவாங்க. அது எடுத்துக்கலாம். இல்ல அது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வீட்ல வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வரும். வேஸ்ட் பாக்ஸு, ஸ்வீட் பாக்ஸு, இல்லன்னா இந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸு, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன் அட்டை இந்த மாரிலாம் இருக்கும். அதுல கூட நீங்க பேஸ் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அழகா இருக்கும். அந்த பேஸ்ல வந்து உங்களுக்கு புடிச்சமான கலர்ல வந்து நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிட்டு, அந்த அட்டை தெரியாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த ஃப்ளவர செஞ்சு அதில ஒட்டுனீங்கன்னா, ரொம்ப அற்புதமாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு கண்ணை கவரும் வண்ணத்திலே ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர் ரெடியா இருக்கும். அழகாவும் இருக்கும். இந்த பூவ நீங்க ஒட்டணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சாதாரண ஃபெவிகால்ல வச்சு நீங்க ஒட்டிக்கலாம். நீங்க வந்து க்ளூ வச்சு ஒட்ட முடியாது. ஃபெவிகால் கொஞ்சம் ஸ்டிஃப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல அது இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஃபெவிக்விக் வச்சுக்கலாம். இல்லன்னா அனபாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அத கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த மாரிலாம் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி அதில வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராவும் இருக்கும். இந்த பூக்கள் பெட்டல்ஸ் எப்படி வெட்டணும் அப்படின்னா, 5 பேட்டர்ன்ஸ்லயும் வெட்டிக்கலாம். 6 பேட்டர்ன்ஸ்லயும் இந்த வந்து பெட்டல்ஸ வெட்டி, நீங்க அரேஞ்ச் பண்ணி, நீங்க அதில ஒட்டிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சென்டர்ல வந்து உங்களுக்கு தேவையான பட்டன்ஸ் வைக்கலாம், ஸ்டோன்ஸ் வைக்கலாம், கிளிட்டர் வைக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, ஒரு பேனாவ எடுத்து ஒரு ரவுண்டு மாரி போட்டுட்டு, அதுலருந்து 2 கோடுகள நீங்க உங்களுக்கு ஏற்ற வடிவில வந்து நீங்க கோடுகள் மாதிரி போட்டீங்க அப்படின்னா, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். கண்ணை கவரும் வண்ணத்திலயும் இருக்கும். நீங்க கிஃப்ட்டாவும் இந்த மாரி செஞ்சு நீங்க குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பேப்பர், பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அத ஃபுல்லாவே வந்து அந்த கேஸ்கட்லயோ, இல்ல அட்டையிலயோ ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடையில வந்து நீங்க லீவ்ஸ வந்து சொருகி விட்டாலும் சரி, இல்ல க்ளூ வச்சு ஒட்டி விட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த மாரி இடையில சொருகுனீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் அ வால் ஹேங்கிங் வந்து நம்மளுக்கு தயாரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூக்கள ஒட்டி முடிச்சதுக்கப்புறம், பின்னாடி வந்து நம்ம தொங்க விடுறதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, உல்லன் நூல்ல வந்து நீங்க பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வந்து டபுள் டேப் ஒட்டலாம். இல்ல அதுவும் வேணாம் அப்டின்னா, நம்ம வந்து நார்மலா வந்து கடையில வந்து இந்த கயறுகள்லாம் இருக்கும். அந்த கயறுகள கூட நீங்க வந்து அதில மாட்டி நீங்க வந்து உங்க வால்ல வந்து தொங்க விடலாம். ரொம்ப அழகாவே இருக்கும். இந்த பூக்கள இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்டின்றதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் டிப்ஸ் சொல்லப் போறேன். வாங்க இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நடுவுல வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா செய்யணும் அப்படின்றதுக்காண்டி, நீங்க எல்இடி லைட்ட வந்து வச்சீங்க அப்படின்னா, தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கலர் காம்பினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி, நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கிராஃப்ட் ஐடியாஸ்க்கு வந்து நீங்க குடுத்து விடலாம். இல்ல காம்படிஷன் எதுவும் ஸ்கூல்ல வச்சாங்க அப்படின்னா, இதே மாரி சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிரைஸ் அவங்களுக்கு தாங்க கிடைக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லங்க. கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, பொங்கலுக்கு, திருவிழாக்களுக்கு, ஆ பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்வலம் போற சாமி ஊர்வலம் போறதுக்கு, இது ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. மறந்துராம செஞ்சு பாருங்க. இந்த பூக்கள கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா, இந்த பூக்கள வந்து சிசர வச்சு கொஞ்சம் கர்வ் மாரி நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்ப்ரிங் மாரி அழகா வளைஞ்சுக்கிட்டு அழகா இருக்கு இந்த பூக்கள். கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க.
இன்னொரு அருமையான டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. இந்த பூவ வந்து இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க க்ளூ கன் மாதிரி இருக்கும். அந்த க்ளூ கன்னுல இருக்க அந்த கம்மு மாரி வரும். அந்த கம்ம வந்து இந்த ஃப்ளவருக்கு நடுவுல வந்து ஒரு டாட் மாரி வச்சீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு அது ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. பூக்களுக்கு இடையில வந்து வேற வேற கலர்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் கலர், ட்ரிபிள் கலர் எத்தன கலர் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நன்றி, வணக்கம்.